இந்த நாள் தனியா காட்டுல தொலைஞ்சு போயிடுறாரு. தொலைஞ்சு போனது மட்டும் இல்லாம ஒரு கால அடிபட்டுருது. அந்த ஒரு காயத்துக்கு ஒரு கட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருக்க நரி ஒரு விடாம துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இவர் அந்த காயப்பட்ட காலோடைய அந்த நரிகள் இருந்து தப்பிக்கிறக்காக வேக வேகமா ஓடி போயிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அந்த நரி எல்லாமே அவரோட காலை பிடிச்சு கவிட்டு இருக்கு. எப்படியே கஷ்டப்பட்டு அங்க இருந்த நரிங்கிட்டு இருந்ததை தப்பிச்சு அங்க இருந்த ஒரு மரத்து மேல ஏறி படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அந்த மரத்துல இருந்து கீழே வரும்போது எல்லா நரியும் போயிடுது. ஆனா ஒரே ஒரு நரி மட்டும் காயப்பட்டு அந்த இடத்துலயே படுத்துட்டு இருக்கு. கீழே இறங்கி வந்து அதை கொண்டலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டவர் பார்த்ததுமே ரொம்பவே பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சங்கரை இடத்தை கண்டுபிடிச்சு சாப்பாடு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் போய் தேடிட்டு இருக்காரு. கரெக்டா போன நேரத்துக்கு கடவுளா பார்த்து ஒரு முயலை கொடுத்து விட்டு இருக்காரு. அந்த ஒரு முயலை வேட்டையாடிட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து சமைச்சிட்டு இருக்காரு. நிறையமே ரொம்ப பசி இருந்ததுனால அவர் தொல்லை பண்ணிட்டே இருக்கு. இவர் வேற வழியே இல்லாம அதை பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வழியே இல்லாம அந்த நிறைய கூட்டிட்டு வந்தவருக்கு அந்த நரி தான் பக்கபலமா இருக்கு. அந்த நிறையமே இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுது. இவர் எங்க போனாலும் செக்யூரிட்டி கார்டு மாதிரி கூடவே வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பனி பிரதேசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க இருந்த நரி கூட்டங்கள்லாம் மறுபடியும் இவரை துரத்த ஆரம்பிக்குது. நரிகள் இருந்தாலும் தப்பிக்கிறக்கா ஒரு கோகையில வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா பனி பிரதேசத்துல வாழ்ற சிங்கங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அங்க இருந்து சிங்கத்து கூடயுமே இந்த நரி விடாம போராடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆள் போட்ட அம்புனால அந்த ஒரு சிங்கம் செத்து போயிடுது. என்னதான் அந்த சிங்கத்தை கொண்டிருந்தாலுமே இந்த நரி ரொம்ப அடி வாங்கிடுது. அதனால அது ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி வீட்டுல நீங்க என்ன பெட் அனிமல் வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு அதோட பேரையும் மறக்காம மென்ஷன் பண்ணிட்டு போங்க.